ஸ்ரீ மார்க்கண்டேயன் திருக்கோவில் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பதிகள் சிவன் கிட்ட போய் எனக்கு குழந்தை வரம் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சிவபெருமான் கேட்குறாரு, உனக்கு 16 வயசு வரைக்கும் அருமையாக அழகாக அறிவாக இருக்கக்கூடிய குழந்தை வேணுமா, இல்லை உனக்கு பாரமாக உன் வாழ்நாள் முழுக்க இருக்க குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தம்பதிகள், எனக்கு 16 வயசு வரைக்கும் இருந்தாலும் அழகான அறிவான அருமையான குழந்தை போதும் அப்படின்னு சொல்லி குழந்தை வரம் கேட்குறாங்க. குழந்தைய கொடுக்குறாரு நம்ம சிவபெருமான். குழந்தையும் நல்ல அழகாக வளருது. அதுக்கு மார்க்கண்டேயன்னு பேர் வச்சு அருமையாக வளர்க்குறாங்க. ரொம்ப சிறப்பாக வளருது. அந்த குழந்தைக்கு 16 வயசு வரும்போது அந்த பெற்றோர் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஒருவேளை நம்ம குழந்தை வரமே கேட்காம இருந்திருக்கணுமோ, இந்த அழகான வளர்த்த அந்த மார்க்கண்டேயன் நம்ம குழந்தைய எப்படி விடுறது அப்படின்ற போது இந்த மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, இதுதான் சிவன் எனக்கு கொடுத்த தலையெழுத்து, அதனால் நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி அவர் சிவலிங்கத்தை அணைச்சபடி உட்காந்து மார்க்கண்டேயன் மனசுருகி பஞ்சகச்சாரி மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது யமன் பாசக்கயிறை வீசுகிறாரு. மார்க்கண்டேயனுடைய உயிரை பறிக்க அந்த பாசக்கயிறு சிவலிங்கத்து மேலே விழுந்துருது. உக்ரமான சிவன் வந்து, என் மேலேயா பாசக்கயிறை போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப சண்டை போடுறாரு. உடனே யமன் மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ மார்க்கண்டேயனுடைய உயிரை விட்டுட்டேன்னா நான் உன்னை மன்னிச்சிடுறேன். என் பக்தன் அவன் பஞ்சகசாரி மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்கான், அவனுடைய உயிரை நீ பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யமனும், சரி என்னை மன்னிச்சிருங்க சிவபெருமானே அப்படின்னு வணங்கி அந்த உயிரை எடுக்காமல் விட்டுடுறாரு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை சொன்ன அந்த மார்க்கண்டேயனுடைய கோயில் அமைந்தனால இது நீண்ட ஆயுளுக்கு ரொம்ப உகந்த ஒரு கோவில். எல்லாருமே தன்னுடைய ஒரு பிறந்த நாளுக்குமே நம்ம போய் வணங்கி நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் வழிபட வேண்டிய ஒரு நல்ல கோவில் இது. எல்லாரும் போயிட்டு வரணும்.